ஈரானில் அதிபரை ஓரம் கட்டி ஆதிக்கம் செலுத்தும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை. உச்ச தலைவர் முஜதபா கமேனியின் இருப்பிடம் குறித்து தெளிவு இல்லாத நிலையில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஈரான் மீதான தனது கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஈரான் அதிபரை ஓரம் கட்டிவிட்டு இப்போது IRGCயே மிக முக்கியம் வாய்ந்த முடிவுகளை எடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தைகள் கொண்ட நியாயமான தலைவர்களுடன் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார தொடக்கத்தில் கூறியிருந்தார். எனினும் ஈரான் இதனை மறுத்துள்ளது. இது ஈரானின் உண்மையில் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பது குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதிபர் மசூத்தின் அதிகார போட்டியின் காரணமாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இப்போது ஈரானில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக ஈரான் இன்டர்நேஷனல் என்ற ஊடகத்தில் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு எதிரான ஈரானின் இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் IRGC தற்போது நாட்டின் முக்கிய நிர்வாக செயல்பாடுகளில் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ளது என்று ஈரான் இன்டர்நேஷனல் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போரின் முதல் நாளிலேயே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலால் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியும் பல உயர்மட்ட தலைவர்களும் கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் அயத்துல்லா அலி கொமேனியின் மகனான முஜதபா கொமேனி புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டார். எனினும் அதன் பிறகு முஜதபா பொதுவெளியில் தென்படவோ அல்லது பேசவோ இல்லை. அவரிடமிருந்து வருவதாக கூறப்படும் செய்திகள் அனைத்தும் தொலைக்காட்சியில் அறிக்கைகளாக மட்டுமே வாசிக்கப்படுகின்றன. இதனால் முஜதபா உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற ஊகங்களும் எழுந்துள்ளது. எனினும் உச்ச தலைவர் தற்போது கோமா நிலையில் இருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. முஜதபா மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கலாம் என ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அதன் முகம் சிதைந்த நிலையில் இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் ஈரானின் ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகியுள்ளதால் IRGC முழுமையாக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த அறிக்கையின்படி IRGCயின் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒரு இராணுவ குழு இப்போது நாட்டின் அன்றாட நிர்வாக முடிவுகளை எடுத்து வருகிறது. சொல்லப்போனால் முஜதபாவை சுற்றி ஒரு மிக கடுமையான பாதுகாப்பு வளையத்தை அமைத்துள்ளதாகவும் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து அரசாங்கத்தின் அறிக்கைகள் கூட அவரை சென்றடையாதவாறு தடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் நாட்டின் உச்ச தலைவரை சந்திப்பதற்காக IRGCயிடம் மீண்டும் விடுத்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக ஈரானின் தற்போதைய தலைமைக்கும் முஜதபாவுக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் சொல்லப்படுகிறது.